இப்போ 2500 3000 விற்கிற இடத்துல நாங்க விற்கிற ரேட்டு ஒன்லி பாத்தீங்கன்னா 1,999 தான் ரேட்டு. நீங்க லோக்கல்ல ரேட்டே விசாரிச்சீங்கன்னா கூட எங்க சைட் ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வாங்குற 2000க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 75%, சில பேங்க் 80%, சில பேங்க் 90% வரைக்கும் பண்றாங்க. ஃப்ரீ சைட் விசிட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதாவது உங்க வீட்லயே பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு சைட்டை காமிச்சிட்டு உங்களை ட்ராப்பும் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காயராம்பேட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் வந்திருக்கோம். இந்த சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர்லேண்டுங்க. இந்த மதர்லேண்டை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர்லேண்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கூடுவாஞ்சேரியில் ஒரு நல்ல இடம் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரியை சுற்றி கூடுவாஞ்சேரியில் என்ன மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. எப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபுன்னு இந்த கூடுவாஞ்சேரியை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் இப்போவே இந்த கூடுவாஞ்சேரியில் வந்து நீங்கள் ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. எப்படி கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பீக் ஆச்சோ அந்த பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி இருக்குது. ஸோ இந்த கூடுவாஞ்சேரி காயராம்பேட்டில் இருக்க இந்த மதர் லேண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அம்யூனிட்டிஸ்லாம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, லோன்லாம் எப்படி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மதர்லேண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வந்து எங்கெல்லாம் கரண்டா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். சஞ்சய் சாமியோட யூடியூப் சேனல் கிட்ட எங்களோட கம்பெனி வந்து ஆட் போஸ்ட் பண்ண கொடுத்ததுக்கு நீங்க எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6 years to 7 years ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம பண்றது எல்லாமே ஓன் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓன் ப்ராஜெக்ட்னா அதுவும் என்ன மாதிரி ஏரியால பண்றோம்னா எல்லாமே சிட்டி நியர்பை தான். அதாவது சிட்டியே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பேபி வந்து ஆவடி பண்ணிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் மாங்காடு முடிச்சோம், இன்னைக்கு வந்து நம்ம கூடாஞ்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கூடாஞ்சேரியில வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல காயராம்பேட் ஜங்ஷன், காயராம்பேட் ஜங்ஷன் வந்து 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டு. இதே ஏரியாவில் சரௌண்டிங் நீங்க மேபி இந்த ஏரியாவில் நீங்க போய் வந்து நீங்க எந்த ஏரியாவில் போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் இன்னைக்கு கூடாஞ்சேரியில ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2500 இருந்து 3500 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது எங்க சைட் பக்கத்திலேயே சொல்றேன். அப்போ எங்க சைட்ல ஏன் 2000 மட்டும் தரோம் அப்படின்னா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சைட் கிடையாது. இது வந்து கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஓனரோட சொந்த சைட்டு. இந்த சைட்டை நாங்க ப்ரமோட் பண்றதுனால உங்களுக்கு டைரக்டா எங்க சைட்டை யாராவது மார்க்கெட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு தர பிரைஸ் அவங்களுக்கும் நாங்க தர வரோம். நீங்க டைரக்டா வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில, அதுவும் நீங்க எங்க கிட்டதான் வந்து வாங்குறீங்க, ஒரு ஓனர்கிட்ட வந்து வாங்குறீங்க. சைன் ஆஃப் அத்தாரிட்டியும் எங்களோட கம்பெனி பர்சன் தான். இப்போ 2500 3000 விற்கிற இடத்துல நாங்க விற்கிற ரேட்டு ஒன்லி பாத்தீங்கன்னா 1,999 தான் ரேட்டு. 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மி உங்களுக்கு. இந்த 2000 ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிடைக்கிறது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், உங்களோட growth எப்படி இருக்கும்னா இன்னைக்கே நீங்க வாங்கிட்டு ஃபியூச்சரே வேணாங்க, ஒரு வருஷம் கழிச்சு இதே ஏரியாவில் நீங்க விற்கும் போது ரேட்டு பாத்தீங்கன்னா 2500 500 லாபத்தோடவே நீங்க விற்பீங்க. சார் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி பத்தியும் கூடுவாஞ்சேரி சுத்தி இருக்க அப்ரிசியேஷன் பத்தியும் நீங்க வந்து சொன்னீங்க. நம்ம வியூவர்ஸ்க்காக மதர்ஸ்லேண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மதர்லேண்ட் வந்து நீங்க எப்படி டெவலப் பண்றீங்க, எத்தனை ஃபேஸ், மொத்தம் எத்தனை ஏக்கர், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி இன்னைக்கு கூடாஞ்சேரியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். அதாவது ஏக்கர் வாங்கினதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சதுனால இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 33 ஏக்கரை நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அது 33 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 சொல்லிட்டு நாங்க மதர்லேண்ட் ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது 224 பிளாட் நாங்க லான்ச் பண்ணோம். இன்னைக்கு அதுல ஒரு பிளாட் கூட கிடையாது. அந்த பிளாட்லயும் பாத்தீங்கன்னா பூமி பூஜை போட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட். ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். சரி, ஃபேஸ் 1 முடிச்சிச்சு சொல்லிட்டு நாங்க அடுத்தது ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போது ஃபேஸ் 2 வந்து மொத்தம் 66 பிளாட்டை நாங்க லான்ச் பண்ணோம். 66 பிளாட்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அதுல கிட்டத்தட்ட 4-5 பிளாட் தான் இருக்கு. அப்போ நாங்க ரேட் என்ன ரேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கரெக்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்ட் பண்ண ரேட் வந்து 1800 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 1900 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2000 தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே 200 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷூர். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எங்க சைட்டுக்கு ஒரு நியர்பை ஆப்போசிட்ல ஒரு 3-4 சைட் இருக்கும்போது நீங்க லோக்கல்ல ரேட்டே விசாரிச்சீங்கன்னா கூட எங்க சைட் ரொம்ப கம்மியா இருக்கும். சார் இப்போ இந்த மதர்லேண்ட்ல இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் சார். சார் சைட்டுன்னு ஒண்ணு எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோட அழகு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சைட்ல வந்து 90% எல்லாம் ஒரு இடம் வாங்குற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோடு பார்ப்பாங்க. அதுல ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். 30 அடி ரோடு, அப்புறமா உள்ள ரோடு மட்டும் தான் 24 அடி ரோடு.
சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஆரோ பிளாக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சைட் உள்ள வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், சைட்டுக்கு ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு கேட்டு, ஒரு வாட்ச்மேனோட பிளான் பண்ணியிருக்கோம். சைட் மெயின்டெனன்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இங்க? சார் இங்க தண்ணி அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இந்த ஏரியாவுல ஒரு காலத்துல எல்லாருமே விவசாய பூமி தான். அதாவது நான் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் தான் சொல்றேன். தண்ணின்றது இந்த ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவுல உங்களுக்கு கிடையாது. சில கூடாஞ்சேரி ஏரியால வந்து சம் டிராபேக் ஒன்றும் இருக்கலாம். ஆனா இந்த ஏரியாவுல 200% தண்ணி கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை நாங்களா வரதுக்கு முன்னாடி போர் போட்டு சாயில் டெஸ்ட் எடுத்து தான் இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இருக்கும்போது மினிமம் பாத்தீங்கன்னா நாங்க 43 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்க போட்டு வச்சிருக்கிறது 150 அடி போட்டு வச்சிருக்கோம். சார் இப்போ நம்ம வந்து சைட்டுக்கு வரணும்னா நம்ம வந்து எப்படி சைட்டுக்கு வந்து ரீச் ஆகுறது? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தி இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு கூடாஞ்சேரின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கூடாஞ்சேரி ஒரு டெவலப்மெண்ட் ஆன ஒரு ஏரியா. கூடாஞ்சேரி டெவலப்மெண்ட் ஆனதுனால தான் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப் இங்க கொண்டு வந்தாங்களே, மெயின் ரீசன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம பஸ் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடியே கூடாஞ்சேரிக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாப் இருக்கனால பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பஸ் சேர்த்தே விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜிஎஸ்டில இருந்து நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு பஸ்ஸும் வந்து காயரம்பேடு ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. காயரம்பேடு ஜங்ஷன் உங்களுக்கு அஸ்தினாபுரம் ரோட்லயே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷேர் ஆட்டோ அவங்க லோக்கலே நிற்கும். ஜிஎஸ்டில இருந்து காயரம்பேடு ஜங்ஷனுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஷேர் ஆட்டோ வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறைமல் நகர், அதாவது ஜூனியர் குப்பம் போற வழிதான். இன்னைக்கு புது பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 கிலோமீட்டர் தான். ஒரு உதாரணமே நம்ம சொல்லலாம் சார். ஒரு காலத்துல பாரிஸ் தான் சார் சென்னை. பாரிஸை தாண்டி தான் சார் நம்ம கோயம்பேடுல பெரிய பஸ் ஸ்டாப் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாப் அங்கேயும் வந்து பத்தலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இன்னைக்கு சவுத்துக்கு போற பஸ் எல்லாமே வந்து சிட்டி உள்ள வராத அளவு டோட்டலா வந்து ஒரு கிளம்பாக்கத்துலயே உங்களுக்கு ஸ்டாப் பண்றாங்க. இன்னைக்கு கிளம்பாக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் போறதுனால அது குறைஞ்சபட்சம் சொல்றேன், அது சரௌண்டிங்ல மட்டும் ஒரு 25 கிலோமீட்டர் மட்டும் டெவலப்மெண்ட் ஆகும் சார். சார் இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாவே மிடில் கிளாஸ் எல்லாருமே லோனுன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுடைய சொந்த வீடாகட்டும், இல்ல ஒரு இடம் வாங்கணும், இல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும், இந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் அவங்க வந்து லோனை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. லோன்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் பண்ணி கொடுக்குறோம்? சார் இன்னைக்கு இருக்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பணம் வச்சிடல சார். பெரிய அளவுல பணம் எல்லாம் வச்சுக்கல. ஒரு லேஅவுட்டே போட்டாலே குறைஞ்சபட்சம் சொல்றேன் 90% பேங்க் லோன்ல தான் சார் போகும். அந்த 90% மக்கள் பேஸ் பண்ணி தான் கவர்மெண்டே உங்களுக்கு லோனே பண்ணி தராங்க பேங்க் சைட்ல. அதாவது பேங்க் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வேல்யூ, அதாவது நாங்க விற்கிற ரேட் வந்து 2000 ரேட் அப்படின்னா பேங்கோட வேல்யூ நியர்பை வந்து விசாரிப்பாங்க சார். நியர்பைல என்னென்ன மார்க்கெட் பிரைஸ் போகுது எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகுதான் இங்க பேங்கே வந்து அவங்களோட பிரைஸே கோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பேங்க் வந்து இந்த ஏரியாவுக்கு கோட் பண்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் பேங்க்காரங்க கொடுக்குறாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல பக்கற நிறைய சுத்தி இருக்க அத்தனை லேவுட்ஸுமே எங்களை விட 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அதனால அவங்களோட ரேட்டை வச்சுதான் இன்னைக்கு எங்களுக்கு லோன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வாங்குற 2000க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 75%, சில பேங்க் 80%, சில பேங்க் 90% வரைக்கும் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டான அவங்க ப்ரொஃபைல பொறுத்து ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு? அதாவது நியர்பை எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வேலம்மாள் ஸ்கூல் நம்ம சைட்டு பக்கத்திலே இருக்கு 200 மீட்டர்ஸ்ல. அதே மாதிரி சைட்டுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர்ல இன்னொரு வேலம்மாள் பெரிய 2 வேலம்மாள் ஸ்கூல், இங்க பெரிய வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல் வர, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்டோட ஸ்கூல் வர இங்க அடிஷனலாவும் இருக்கு. இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த சரௌண்டிங்ல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 13 ஸ்கூல் இருக்கும் சார். அப்போ காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு காலேஜ் இருக்கு. பக்கத்துல நம்மளுக்கு காட்டாங்குதிரை எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நியர்பை இங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேஅவுட் எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 25% ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரோடு விடுறது பாக்குறது எல்லாமே நம்ம 45% கொடுத்துருக்கோம். அதாவது 8.5 ஏக்கர்ஸ்ல ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். அதுல வெறும் 180 பிளாட் தான் நாங்க பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே பார்க்கு பிளஸ் ரோடும் 30 அடி ரோடு 26 ரோடு. பார்க் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்னு சொல்லி ஒரு பார்க், பெரிய பார்க்கும் கொடுத்துருக்கோம். ஒரு 25 சென்ட்ல இன்னொரு பார்க்கும் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சார், ஒரு கஸ்டமர் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்துல இருக்கிறது ரோடு என்னதான் எதுவா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ல அந்த பார்க்குன்றது உங்களுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு இந்த பசங்க விளையாடுறதும் போதும் சரி, வயசானவங்க நடந்து போறதும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பார்க்கு உங்களுக்கு கரெக்டா சப்போர்ட்டா இருக்கும் சார். சார் இப்போ ஃபைனலா இப்போ வந்து இப்போ நானே இருக்கேன்னு நினைச்சிங்களேன், நான் வந்து இங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன காரணத்துக்காக வாங்கணும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணணும், நான் வந்து சைட் விசிட் வரணும் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்க சார் டீட்டெயிலா. சார் நம்ம கம்பெனியில இன்னைக்கு நீங்க யூடியூப் பார்க்கும்போது கீழே அந்த நம்பர் வரும் பாத்தீங்களா,
அந்த நம்பர் பர்சனை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதாவது உங்க வீட்லயே பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு சைட்டை காமிச்சிட்டு உங்களை ட்ராப்பும் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு நீங்க சைட்டுக்கு கால் பண்ணிட்டு சைட்டை பார்த்துட்டு வாங்கியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் சார். ஆனா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு இந்த சைட் 200% பிடிக்கும். ஏன்னா நம்ம மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 588ல இருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 99% வரைக்கும் லோனும் உங்களுக்கு பண்ணி தரும். அதாவது 90% கூட நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. 90% லோனும் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டும் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணது கரெக்டா பாத்தீங்கன்னா 2.5 lakhs இருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போதும். கிட்டத்தட்ட நல்ல ப்ரொஃபைலுக்கு நம்ம 90% லோனும் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது 2 lakhs இருந்தா போதும். 2 lakhs இருந்தா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த சைட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம இடம் தான் சார். இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம இடம் தான். இது ஃபுல்லாவே வீடு வரப்போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல 33 ஏக்கர் வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி. ஆல்மோஸ்ட் நாங்க ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8.5 ஏக்கர்ஸ்ல ஒரு 23 வீடு நாங்க அப்ரூவலும் கொடுத்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2லயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஃபேஸ் 3 வந்து நம்ம லான்ச் பண்ணி 63 பிளாட் புக்கிங் எடுத்திருக்கோம். மீதி 120 பிளாட் கிட்ட வேக்கன்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்க, உங்க ஃபேமிலியோட வாங்க. மெயினா நீங்க ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கே நீங்க பார்த்துட்டு நல்ல பிளாட், அதாவது ஈஸ்ட் ஃபேசிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு நார்த் ஃபேசிங்கா இருக்கட்டும், கார்னர் பிளாட்டா இருக்கட்டும், எல்லாமே அவைலபிள் இருக்கு. நீங்க வரும்போது உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளாட்டை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ சார்.